بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனம் கல்வி ஊக்குவிப்பு மையம் என்ற நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் கபோத சாதாரண தர பரீட்சைக்காக தொகுதி பாடங்களில் அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக தொடராக நடாத்தப்படுகின்ற வகுப்பில் இன்றைய வகுப்பு தொடரில் இன்றைய வகுப்பு 20வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வகுப்பில் மூன்று தலைப்புகள்ல சில பாடங்களை கற்றோம். ஒன்று ஹுஜ்ரத்து ஃபாத்திமா, அதே போல சயீத் யஅமலு ஷாய், அதே போல நாங்க படிச்சோம் அல் ஹாலா. சரியா? அல் ஹாலா அல் அம், இந்த அலகுகளை நாங்க படிச்சோம். அப்ப படிக்கிற சந்தர்ப்பத்துல வந்திருக்கக்கூடிய தத்ரீபாத்துகளை கட்டாயம் செஞ்சு கொண்டு வாங்க என்று சொல்லி இருந்தோம். பெரும்பாலும் நீங்க செஞ்சு கொண்டு வந்திருப்பீங்க. எனவே இன்றைய நாள்ல நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த பயிற்சிகளைத்தான் முக்கியமாக பார்க்க இருக்கிறோம். சரியா? ரைட். நான் பாடத்தை மேலோட்டமாக ஒரு முறை நான் மொழிபெயர்த்து காட்டிட்டு போறேன். சென்ற வகுப்புகளுக்கு வராதவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில. ரைட். ஹுஜ்ரத்து ஃபாத்திமா, ஃபாத்திமாவின் அறை. அப்ப இது தாய்க்கும் மகள் ஃபாத்திமாவுக்கும் இடையிலான ஒரு அல் ஹிவார், ஒரு உரையாடல். ரைட். தஆலை யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே இங்கே வா, வா. தஆலை என்றா வா. மா ஹாதா, இது என்ன? ஹுஜ்ரத்துன் நௌம் தஹ்தாஜு இலா தன்தீம், தூங்கும் அறையை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை உள்ளது. ரைட். அதாவது நேரடியாக மொழிபெயர்த்து காட்டினோம், தூங்கும் அறை ஒழுங்குபடுத்துவதின் பால் தேவையுடையதாக உள்ளது. ரைட். அதைத்தான் நாங்க தூங்கும் அறையை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை உள்ளது என்று சொல்றோம். மாதா ஃபாலு யா உம்மி, தாயே, என்னுடைய தாயே, நான் என்ன செய்ய வேண்டும்? இஃப்தஹி அன்னாஃபிதத லிதத்குல ஷம்ஸ், சூரிய ஒளி உள்ளே நுழைவதற்காக ஜன்னலை திறந்து விடு. ஃபதஹ்துஹா யா உம்மி, எனது தாயே, நான் அதனை திறந்து விட்டேன். லஇ அல் மலாபிஸ ஃபில் ஹிஸானா, ரைட். ஆடைகளை கபட்டில் வைங்க, கபட்டில் வை, சரியா வைங்க. வலஅதுஹா ஃபில் ஹிஸானா, நான் அவற்றை கபட்டில் வைத்தேன். சும்ம ரத்திபி அஸ்ஸரீர், பிறகு கட்டிலை ஒழுங்குபடுத்துங்க. சௌரத்திபுஹு, நான் அதனை ஒழுங்குபடுத்துவேன். வனத்லிஃபி அல் மக்தப், வனத்லிஃபி அல் மக்தப், மேசையை நல்லப, அதாவது சுத்தப்படுத்துங்க. விலகினா வனத்லிஃபி அல் மக்தப். வக்னுசி அல்லர், நிலத்தை கூட்டுங்க. ரைட். ஹாதிர் யா உம்மி, எனது தாயே, இதோ நான் ஆஜராகி விட்டேன். அதாவது உங்களுடைய கட்டளைகளுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்ற கருத்துல வரும் ஹாதிர் யா உம்மி. சரி. இப்ப நாங்க போன வாரம் அல்லது போன வகுப்புல உதாரணங்களை நாங்க பார்த்தோம். நான் அவளை விளங்கப்படுத்தினேன். அதை அடிப்படையாக கொண்டு உள்ள பயிற்சிகளை செய்யுங்கன்னு சொன்னேன். அதுல ஒன்றுதான் ஒரு பயிற்சி தான் ஹுஜ்ரத்துன் நௌமி தஹ்தாஜு இலா தன்தீம். அப்ப நான் இஹ்தாஜ இலா அந்த கருத்தை சொன்னேன். தேவை உடையவனாக இருந்தான் அல்லது தேவையுடையதாக இருந்தது. இஹ்தாஜ வந்தா இலா என்ற இடைச்சொல் வரும். எதன் பால் தேவையுடையதாக இருந்ததோ அதுக்கு முன்னால இலா என்ற ஹர்ஃபு ஜர் இடைச்சொல் வரும். அப்ப இஹ்தாஜ யஹ்தாஜு, ரைட்.
அப்ப பாருங்க, ஹதீகத்துன் நாதி தஹ்தாஜு இலா முஷ்ரிஃபா, ரைட். கலகத்தின் தோட்டத்துக்கு ஒரு முஷ்ரிஃபா, ஒரு மேற்பார்வையாளர் தேவை என்பதை இந்த அமைப்புல சொல்றது. ஹதீகத்துன் நாதி தஹ்தாஜு இலா முஷ்ரிஃபா, கிளப் கார்டன், கலகத்தின் தோட்டம் ஒரு முஷ்ரிஃபா, ஒரு மேற்பார்வையாளரின் பால் தேவையுடையதாக உள்ளது. அதாவது கலகத்தின் தோட்டத்துக்கு ஒரு முஷ்ரிஃபா, ஒரு பெண் மேற்பார்வையாளர் தேவை. அதே போல மஅ்மலுல் உலூம் யஹ்தாஜு இலா முதாரிஸ், சரியா. சயின்ஸ்ல விஞ்ஞான ஆய்வு கூடத்துக்கு ஒரு ஆசிரியர் தேவை என்பதை நாங்க இந்த யஹ்தாஜு இலா தஹ்தாஜு இலா போன்ற அந்த சொற்களை பயன்படுத்தி சொல்றது. இங்க தஹ்தாஜு என்று வந்திருப்பதற்கான காரணத்தை நான் விளங்கப்படுத்தினேன் போன வகுப்புல. ஹதீகா என்பது ஒரு பெண்பால் சொல் என்றபடியால தஹ்தாஜு என்று வந்திருக்குது. இங்க நான் யஹ்தாஜு என்று ஆண்பால வந்திருக்கிறேன்னு சொன்னா, மஅ்மல் ஒரு ஆண்பால் சொல் என்றதால யஹ்தாஜு என்று வந்திருக்குது. இப்ப நாங்க பயிற்சிகளை பார்ப்போம், சரியா. ரைட், ஓகே. இப்ப நீங்க முதலாவது சொல்லுங்க பார்க்க எப்படி வரும். சொல்லுங்க, நீங்க விடைய சொல்லிட்டு போங்களா. ரைட், நான் கரெக்ட் பண்றேன். சரி என்ன சரி என்றேன். ஓகே. முதலாவது சொல்லுங்க பார்க்க. மதரசதி. ஓகே, சொல்லுங்க. மக்தபத்துல் மதரசதி தஹ்தாஜு இலல் குதுபி. தஹ்தாஜு இலா குதுப், சரியா. மக்தபத்துல் மதரசா பாடசாலையின் நூலகம், பாடசாலையின் வாசியசாலை, அதாவது பாடசாலை வாசியசாலைக்கு புத்தகங்கள் தேவை என்பதைத்தான் நாங்க அப்படி சொல்றது. மக்தபத்துல் மதரசா தஹ்தாஜு இலா குதுப், ரைட், ஓகே. பாடசாலை நூலகத்துக்கு புத்தகங்கள் தேவை. நேரடியாக மொழிபெயர்த்தால் பாடசாலையின் நூலகம் புத்தகங்களின் பால் தேவையுடையதாக உள்ளது. அதாவது பாடசாலையின் நூலகத்துக்கு புத்தகங்கள் தேவை என்பதுதான் கருத்து. ஓகே. இரண்டாவது, ஷாரிஉல் மதார் யஹ்தாஜு இலா அஷ்ஜாரி. ஓகே, அஷ்ஜாரின். ஓகே, அஷ்ஜார் நிப்பாட்டம் மேலும் அஷ்ஜார். ஷாரிஉல் மதார் யஹ்தாஜு இலா அஷ்ஜார். யஹ்தாஜு என்று சொல்றீங்க, தஹ்தாஜு என்று சொல்லாம. அது ஆண்பால வந்ததால ஓகே, நம்ம இதுல எதை வச்சு ஆண்பால் என்று பாக்குற? ஷாரி என்று சொல்ல, மத்தார் என்று சொல்ல. குண்டு அந்த ரெண்டு தான். குண்டுதா வந்தாது பெண்பாலா வரும். தாவுல் மர்பூதா. ஓகே. இல்ல, நான் இப்ப இந்த சொல்லில ஷாரிஉல் மத்தார் என்ற இந்த சொல்லில எந்த சொல்ல அடிப்படையாக வைத்து ஆண்பார் என்று தீர்மானிக்கிற? முதலாவது ஷாரி என்ற சொல்ல வச்சா அல்லது மத்தார் என்ற சொல்ல வச்சா? மதார். மத்தார். அப்படியா? மத்தவங்களை சொல்றீங்க மத்தாரா ஷாரிஆ? மத்தவங்க என்ன சொல்றது? ஷாரிஆ. சரியா, முதலாவது சொல்ல வச்சுதான் தீர்மானிக்கிற. சரியா, ஷாரிஆ ஷாரிஆ. ஷாரிஉல் மத்தார் யஹ்தாஜு இலா அஷ்ஜார், ரைட். என்ன கருத்து? விமான நிலைக்க வீதிக்கு மரங்கள் தேவை. தேவை 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 தேவை. ஷாரிஉல் மத்தார் யஹ்தாஜு இலா அஷ்ஜார் என்று வரும். ஓகே, சரி. மூணாவது, ஃபரீகுல் குரத் யஹ்தாஜு முதரத்திப். யஹ்தாஜு இலா வரும். இலா முதரத்திப். முதர்ரிப் 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 பண்டா யாரு? அதிபரா? இல்ல, முதீரண்டா தான் அதிபர். முதர்ரிப் பண்டா
பயிற்றுவிப்பாளர். 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 ஃபரீகுல் குரா யஹ்தாஜு இலா முதர்ரிப். ஃபரீகண்டா தெரியும் உங்களுக்கு, அணி, ஒரு டீம். குராண்டா பந்து. ஃபரீகுல் குரா அண்டா கருத்து ஒரு ஒரு பந்தின் டீம், பந்தின் ஒரு போல்ட டீம். சரியா, அது என்ன போல்னு தெரியாது, பந்து இருக்கிறத நாங்க அப்படி பார்ப்போம். ஃபரீகுல் குரா, சரியா. குரத்துல் கதமா, குரத்துல் தாயிராவா, குரத்துல் சல்லாவா. குரத்துல் கதமன் வந்திருந்தா லேசா விளங்கி இருக்கும். ஃபுட்பால் டீம் ஃபரீகு குரத்தில் கதம், ஃபரீகு குரத்தில் சல்லாண்டா பாஸ்கெட் பால் டீம். சரியா, அப்படி வந்திருந்தா லேசு. இது சும்மா குரான்னு மட்டும் வந்திருக்கிற போல். ஃபரீகுல் குரா போல் டீம், அதாவது நாங்கள் ஃபுட்பால் டீம் எடுப்போமே, ஃபுட்பால் டீமுக்கு யஹ்தாஜு இலா முதர்ரிப், ஒரு பயிற்றுவிப்பாளர் தேவை. அப்ப நாங்க நேரடியாக மொழிபெயர்த்தா எப்படி வரும்? ஃபரீகுல் குரத்தி யஹ்தாஜு இலா முதர்ரிப் என்றா ஃபுட்பால் டீம், ஃபுட்பால் அணி, சரியா, ஒரு பயிற்றுவிப்பாளரின் பால் தேவையுடையதாக உள்ளது. சரியா, அதைத்தான் நாங்க ஃபரீகுல் குரா யஹ்தாஜு இலா முதர்ரிப் என்று சொல்றது. சரியா, ஒரு ஃபுட்பால் டீமுக்கு பயிற்றுவிப்பாளர் தேவை. சரி, அடுத்த 4வது சொல்லுங்க. ரைட், 4வது சொல்லுங்க. 4வது முஅஸ்கருல் கஷ்ஷாஃபா யஹ்தாஜு இலா கியாம். ஓகே, முஅஸ்கருல் கஷ்ஷாஃபா யஹ்தாஜு இலா கியாம். ஏன்னா முஅஸ்கர் என்ற சொல் ஆண்பால் சொல், எனவே தான் யஹ்தாஜு இலா கியாம்னு நீங்க சொல்றீங்க. சரியா, என்ன கருத்துல வரும்? சொற்கள் மறக்கப்படாத, சொற்களை கட்டாயம் நீங்க பாடமாக்கணும். சரியா, படிச்சிருப்பீங்க, படிக்கிற டைம்ல கேட்டுக்கொண்டு இருப்பது போல அடுத்த வகுப்புக்கு வர நேரம் புதிய சொற்களாக நீங்க இனங்காணக்கூடிய சொற்கள் எல்லாத்தையும் நீங்க ஒரு கொப்பியில எழுதி வரணும். பேர் சொற்களை வேறையாக, வினை சொற்களை வேறையாக நீங்க எழுதி வரணும். அந்த குறிப்பிட்ட சொற்களை நீங்க என்ன செய்யணும்னா கருத்தோட பாடமாக்கணும். எந்த அளவுக்கு சொல்வளம் இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மொழி மிக இலகுவாக இருக்கும். எந்த அளவுக்கு சொற்கள் பஞ்சமாக, அதாவது இல்ல, சொற்களோட வேட் பேங்க்ல இல்லையோ, அதாவது உங்ககிட்ட சொல்வளம் இல்லையோ, அந்த அளவுக்கு மொழி சிரமமாக இருக்கும். ஆகவே கட்டாயமாக சொற்களுக்கான பொருளோட நீங்க பாடமாக்குறது தான் மிச்சம் நல்லது. அப்ப நாங்க படிச்சோம், முஅஸ்கர் படிச்சோம், அல் கஷ்ஷாஃபான்னு படிச்சோம், கியாம் படிச்சோம். முஅஸ்கர் சும்மா நேரடி கருத்து சொல்லுங்களே, ஸ்கவுட் எல்லாம் போகாம. ரைட், இல்ல முஅஸ்கர் அல் கஷ்ஷாஃபா தான் நீங்க சொன்னீங்க. இப்ப சாரணர் ஸ்கவுட் சொன்னீங்க இல்லையா? ரைட், முஅஸ்கர் கேம்ப். ஓகே, முஅஸ்கர் என்பது முகாம். முஅஸ்கருல் கஷ்ஷாஃபா சாரணர் முகாம், சாரணர் முகாம். அப்ப முஅஸ்கருல் கஷ்ஷாஃபா. கியாம் என்ன கருத்து? டென்ட். ஓகே, கூடாரங்கள். பன்மையில வருதா? டென்ட்ஸ். ஓகே, கூடாரங்கள். ஹைமத்துன் ஒருமை சொல், ஹைமத்துன் கியாமுன். முஅஸ்கருல் கஷ்ஷாஃபா யஹ்தாஜு இலா கியாம், சாரணர் முகாமிற்கு கூடாரங்கள் தேவை என்ற கருத்துல வரும். ஏன்னா முஅஸ்கருல் கஷ்ஷாஃபா யஹ்தாஜு இலா கியாம் என்று வரும். ஓகே, அடுத்த 5வது சொல்லுங்க. அர்துல் மல்அபு தஹ்தாஜு இலா மா. வெரி குட். ஏன் தஹ்தாஜுன்னு சொன்னீங்க? அருள் வந்து பொதுவா வந்து பெண் பாலுக்கு பாவிக்கப்பட்டு. வெரி குட். ஓகே, மரபு ரீதியாக சில சொற்கள் இருக்குது, அந்த சொற்கள் வந்து பெண்பாலுக்கு பயன்படுத்தப்படும். சரியா, உதாரணமாக அருள், ஷம்ஸ், பீர், இந்த சொற்கள், நாருன், இந்த சொற்கள் எல்லாமே பெண்பால் சொற்களாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அப்ப அப்லுல் மல்அப். ரைட், அப்லுல் மல்அப் அண்டா மைதான பூமி. மைதான பூமி. சரியா, மைதானம், மைதான பூமி. தஹ்தாஜு இலா மா. அப்ப மைதான பூமிக்கு என்ன தேவையாம்? தண்ணீர். தண்ணீர் தேவை. அப்லுல் மல்அப் தஹ்தாஜு இலா மா, மைதான பூமிக்கு தண்ணீர் தேவை. சரி,
அடுத்த ஆறாவது நாங்க பார்த்தோம் ஏன்னா ஹுஜ்ரத்துன் நௌம் தஹ்தாஜு இலா தன்வீம் இந்த மாதிரிங்களா ரைட் அப்ப ஹுஜ்ரத்துன் நௌமி தஹ்தாஜு இலா தன்வீம் தூங்கும் அறையை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை உள்ளது என்று நாங்க மொழிபெயர்க்கலாம் சரியா அப்ப இந்த பயிற்சியிலாக முக்கியமாக நீங்க அந்த இஹ்தாஜ இலா யஹ்தாஜு இலா தஹ்தாஜு இலா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் இஹ்தாஜ என்று சொல்லோ யஹ்தாஜு என்றோ தஹ்தாஜு என்றோ வந்தாலும் இலா என்ற இடைச்சொல் கட்டாயம் வரும் என்றதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இலா என்பது என்ன கருத்துல வரும் என்று சொன்னா இது நான் அந்த இக்தி என்ற கருத்துல இல்ல அது வந்து இலா என்ற இடைச்சொல் குறிப்பிட்ட சில வினைச்சொற்களோடு இடைச்சொற்கள் சேர்ந்து வர இந்த இதொண்டு இருக்குது ஒழுங்கொண்டு இருக்குது எல்லா வினைச்சொற்களுக்கும் அல்ல குறிப்பிட்ட சில வினைச்சொற்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில இடைச்சொற்களும் சேர்ந்து வரும் அப்படியான ஒரு சொல் தான் இந்த இஹ்தாஜ என்ற சொல்லும் அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க ரைட் அடுத்து நாங்க இதை பார்த்தோம் ஏன்னா நீங்க சொல்லுங்க பார்க்க இப்ப உக்துபி தரிஸ் கதப்துஹு பாடத்தை எழுதி நான் அதனை எழுதினேன் இஃப்தஹின் நாஃபிதா ஜன்னலை திற ஃபதஹ்துஹா நான் அதனை திறந்தேன் அது மாதிரி நான் சொல்றேன் நீங்க இந்த விடைய சொன்னா சரியா ரத்திபி சரீர் எப்படி வரும் ரத்திபி சரீர் ரத்திப்துஹுவா இல்லை ரத்திபி சரீர் ஷரீஹு நல்லா இப்ப இங்க இந்த ரத்திபி சரீரண்டா கட்டிலை ஒழுங்குபடுத்து சரியா இப்ப நீங்க சொல்லணும் அதனை நான் ஒழுங்குபடுத்தினேன் என்று வரக்குள்ள என்ன மாதிரி வரும் ரத்திப் என்று வராது ரத்திப்துஹு என்று வராது ரத்தப்துஹு சரியா ரத்தப்துஹு விளங்கினா சொல்லி காட்டுறேன் ரைட் ஓகே உங்களுக்கு தெரியும் இந்த வஸில்ல வரத இங்கல பாருங்களா சரியா ஃபஅல இதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்களா சரியா ஃபஅல நான் போன வகுப்பிலே சொல்லி தந்ததான் ரைட் இப்ப ஃபஅல வஸில்ல வரக்குள்ள ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன சரியா ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன ஃபஅல்து ஃபஅல்னா அந்த சர்ஃப் தெரியுமா எல்லாருக்கும் தெரியுமா ஓகே அந்த அமைப்புல தான் வருது சரியா இப்ப ஃபஅல என்ற சொல்லில இப்ப நாங்க விடையில இப்ப இப்படி வந்தா ரைட் ஃபஅல்து அதாவது நான் செய்தேன் அந்த அந்த கருத்துல வரக்குள்ள ஃபஅல்து உதாரணமாக நாங்க பார்த்த சொல் என்ன ரத்தப என்ன அப்ப ரத்தப என்று வந்தா ரத்தப்து என்று வரும் ரத்தப்து ரைட் இப்ப ரத்திபி சரீர் அந்த கட்டளை ஒழுங்குபடுத்துன்னு தானே வர ரத்தப்து நான் ஒழுங்குபடுத்தினேன் நல்லம நல்லம்து
சரியா? நல்லம நல்லம் து. அப்ப இங்க வந்திக்கிற எப்படி ரத்திபி சரீர் கட்டிலை ஒழுங்குபடுத்தன்னு வரக்கொள்ள ரத்தப்துஹு என்று வரும். ரத்தப்துஹு அதனை நான் ஒழுங்குபடுத்தினேன். ரத்தப்துஹு. ரைட். அடுத்த அஞ்சாவது பாருங்க. ரைட். நظிஃபில் மக்தபத. நظிஃபில் மக்தபத. نظفتها நظஃப்துஹா என்று வரும். சரியா? இப்போ இல்லைங்களா? நظிஃபில் மக்தபத. ரைட். நظஃப்துஹா. இக்ராஇ தர்ஸ. قرأته கரத்துஹு. இக்ரா வாசிப்பீராக. கரத்து நான் வாசித்தேன். இக்ராஇ தர்ஸ பாடத்தை வாசிப்பீராக. கரத்துஹு அதனை நான் வாசித்தேன். அந்த ஹு என்ற அந்த லமீர் தர்ஸ நோக்கி மீளும். சரியா? பாடத்தை நோக்கி மீளும். இக்ராஇ தர்ஸ கரத்துஹு என்று வரும். ஓகே. உக்னுசில் அர்ல நிலத்தை கூட்டு. كنستها கனஸ்துஹா. வெரி குட். இந்த அர்ல் என்பது ஒரு பெண்பால் சொல். இப்ப கனஸ்துஹா என்று வரும். அதனை நான் கூட்டினேன். இஸ்அலில் உஸ்தாத. سألت இஸ்அலில் உஸ்தாத என்று வரக்கொள்ள சஅல்துஹு. ரைட். இஸ்அலில் உஸ்தாத ஆசிரியரிடம் கேளு. ரைட். அப்ப சஅல்துஹு அவரிடம் நான் கேட்டேன். உருசுமி சூரத்த رسمتها ரசம்துஹா என்று வரும். சரியா? ரைட். ஓகே. அது லேசுதானே? ஓகே. அடுத்த பாருங்க. இது பெண்பால் ஏவல் வினை சொல்ல நீங்க பெண்பாலை மாத்தி சொன்னா சரி. இஃப்தஹின் நாஃபிதத. இஃப்தஹ் அன்-நாஃபிதா. இஃப்தஹின் நாஃபிதா ஜன்னலை திற. அது நாங்க பெண்பால்ல சொல்ற நேரம் இஃப்தஹி அன்-நாஃபிதா. இஃப்தஹி அன்-நாஃபிதா ஜன்னலை திற. கிட்டத்தட்ட நாங்க உச்சரிக்கிற நேரம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இஃப்தஹின் நாஃபிதா. இஃப்தஹி அன்-நாஃபிதா. ரைட். நீங்க சொல்லிட்டு போங்களா. உக்துபி தர்ஸ. اكتبي الدرس உக்துபி அத்-தர்ஸ. இஸ்அலில் உஸ்தாத. اسألي الأستاذ இஸ்அலி அல் உஸ்தாத. யா ஒன்று ஆட் பண்ணி கொண்டா சரியானா? ரத்திபி சரீர. رتبي السرير ரத்திபி அஸ்-சரீர. வெரி குட். ரத்திபி அஸ்-சரீர. உக்னுசில் உருசுமு சூரத. ارسمي السورة உருசுமி அஸ்-சூரத. ஓகே. உருசுமி அஸ்-சூரத. ரைட். உக்னுஸ் அல்-அர்ல. اكنسي الأرض உக்னுசி அல்-அர்ல. இக்ரா அத்-தர்ஸ. இக்ரா அத்-தர்ஸ. اقرأي اقرأي الدرس வெரி குட். இக்ராஇ அத்-தர்ஸ். ரைட். நظிஃபில் மக்தப. نظفي المكتبة நظிஃபி அல் மக்தபத. யாவ ஆட் பண்றது. இத்ஹப் இலல் மத்ரஸா. اذهبي إلى المدرسة இத்ஹபி இலல் மத்ரஸதி. இப்ஹஸ் அனில் கலம். ابحثي عن القلم இப்ஹசி அனில் கலம். இன்தலிர் ஃபில் ஃபினா. انطلقي في الفناء انطلقي في الفناء. العبي الكرة. العب العبي بالكرة. العب بالكرة. العبي بالكرة ஓகே. العبي بالكرة. சரி. இங்க ஒரு 11-12 வாக்கியங்கள் இருக்குது. இதுல ஏதும் தெரியாத சொற்கள் இருக்கிறா பாருங்க. உக்துபி தர்ஸ் பாடத்தை எழுது. இஸ்அலில் உஸ்தாத். ரைட். ஆசிரியரிடம் கேள். ரைட். ரத்திபி சரீர் கட்டிலை ஒழுங்குபடுத்து. உருசும் அஸ்ஸூரா படத்தை வரை. உக்னுஸ் அல்-அர்ல நிலத்தை கூட்டு. இக்ரா அத்-தர்ஸ் பாடத்தை வாசி. நظிஃப் அல்-மக்தப வாசியசாலையை என்ன செய்யட்டாம்? நظிஃப். பாக் நظிஃப்ண்டா சுத்தம் செய். சுத்தமாக்கு. நظஃப நظாஃபத்துன் சுத்தம் என நظிஃப். ஓகே. இத்ஹப் இலல் மத்ரஸா பாடசாலைக்கு போ.
இபஹஸ் அனில் கலம், இது எப்படி வரும்? இபஹஸ் அனில் கலம், பேனையை தேடு. பேனையே தேடு. இப்ப நான் சொன்னேன்னா இஹ்தாஜ வந்தா இலா என்ற இடைச்சொல் வாரண்டு, அதே மாதிரிதான் ஓ பஹச என்ற சொல் வந்தா அன் என்ற இடைச்சொல் வரும், அன் என்ற இடைச்சொல்லும் வரும், பி என்ற இடைச்சொல்லும் வரும். அந்த வார இடைச்சொல்ல அடிப்படையாக கொண்டு கருத்து வித்தியாசமாக வரும். இப்ப பஹச அன் என்றா தேடினான் அந்த கருத்துல வரும், பஹச அன். அப்ப இபஹஸ் அன் என்றா தேடு. பஹச பி, பஹச என்ற சொல் வந்து பி என்ற இடைச்சொல் வருமாக இருந்தால் ஆராய்ந்தான் என்ற கருத்துல வரும். அப்ப ஒரே சொல் தான், பஹச என்ற சொல் ஒரே சொல் தான், ஆனா வரக்கூடிய இடைச்சொல்லை அடிப்படையாக கொண்டு கருத்து வித்தியாசப்படுறத நீங்க அவதானிக்கலாம். அப்ப இபஹஸ் அனில் கலம், பேனையே தேடு அண்டிக்குது. இபஹஸ் பில் கலம் என்று வரக்கொள்ள கருத்து ரொம்ப டிஃபரெண்டா வரும். ஏன்னா பேனையை ஆராய் அண்ட் ஆராய் அந்த கருத்துல வரும். அப்ப அது பொருத்தம் இல்லை. எனவே இடைச்சொற்களை நாங்க என்ன வினைச்சொல்லுக்கு என்ன இடைச்சொல்ல பயன்படுத்துறதுல கொஞ்சம் நாங்க ஞாபகத்தோடு இருக்கணும். அது பாடமாக்குறன்றதல்ல விஷயம். அது வந்து நிறைய வாசிப்பு, நாங்க ஒரு விஷயத்த தொடர்ச்சியா வாசிச்சு போக்கல எங்களுக்கு இது பரிச்சயமாகிடும். சரியா? ரைட். அப்ப இபஹஸ் அனில் கலம் என்றா பேனையே தேடு. இன்தலிர் ஃபில் ஃபினா அந்த கருத்து என்ன? முற்றத்திலே எதிர்பாரு. முற்றத்திலே எதிர்பாரு, முற்றத்திலே காத்திரு. இன்தலிர் காத்திரு, காத்திரு, வெயிட் பண்ணு. இன்தலிர் ஃபில் ஃபினா. சரி. இல்அப் பில் குர அந்த கருத்து பந்தை கொண்டு விளையாடு. பந்தை கொண்டு விளையாடு. காட்பந்து விளையாடு. பில் குரா சாதாரணமா பந்து, பந்தை கொண்டு நீ விளையாடு. சரியா? ரைட். ஓகே. யா சேர்க்கும் போது மீனிங் மாறி இல்ல. இப்ப வந்து உக்துபி, இஸ்அலி, ரத்திபி, உருசுமி. ரைட். இப்ப யா சேர்க்கிற நேரம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப அரபு மொழியில இப்ப நான் சொல்றேனே, இப்ப எனக்கு முன்னால முஹம்மதும் இருக்கிறாரு, எனக்கு முன்னால பாத்திமாவும் இருக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. நான் முஹம்மதை பார்த்தும் புத்தகத்தை வாசிங்கன்னு தான் சொல்லுவேன், பாத்திமாவை பார்த்தும் புத்தகத்தை வாசிங்க, பாடத்தை வாசிங்கன்னு தான் சொல்லுவேன். சரியா? முஹம்மதை பார்த்து நான் படத்தை வரைங்கன்னு தான் சொல்லுவேன், பாத்திமாவை பார்த்தும் நான் பாடத்தை வரைங்கன்னு தான் சொல்லுவேன். அப்ப நான் ரெண்டு பேரையும் பார்த்து பயன்படுத்துற சொல் ஒன்றே தான். சரியா? அங்க எந்த டிஃபரண்டும் இல்லை. சரி? ஓகே. அது ஆண்பால். இப்ப முஹம்மது ஒரு ஆண், பாத்திமா ஒரு பெண். ஆனா நான் பயன்படுத்தின வார்த்தையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பாடத்தை வாசிங்க, படத்தை வரைங்க. இங்கிலீஷ்ல சொல்வதாக இருந்தாலும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. சரியா? ஆனா அரபு மொழியில சொல்வதாக இருந்தால், முஹம்மதை பார்த்து நான் பாடத்தை வாசிங்கன்னு சொல்றதாக இருந்தால் இக்ரா அத்தருஸ என்றுதான் நான் சொல்லுவேன். இக்ரா அத்தருஸ். அதே விஷயத்த ஃபாத்திமாவை பார்த்து சொல்றதாக இருந்தால் இக்ரஇ அத்தருஸ என்று சொல்வேன். அங்கதான் யாவை நான் கட் பண்றேன். யாவை கட் பண்ண கொள்ள மீனிங் வித்தியாசம் அப்படி ஆகுறது இல்ல. அதாவது முன்னிலையில ஒருமை ஆண் பால்ல யா இருக்காது, ஒருமை பெண் பால்ல யாவை அட் பண்றது. விளங்கினா? இப்ப உக்முசில்லாப்ல அல்ஹம்துலில்லாஹ், உக்முசில்லாப்ல நிலத்தை கூட்டுங்க. சரியா? அப்ப உக்முசில்லாப்ல யா முஹம்மத், முஹம்மத் நிலத்தை கூட்டுங்க. அப்ப நான் பாத்திமாவை பார்த்து சொல்றதாக இருந்தால் உக்முசி அல்லாப்ல யா பாத்திமா. அப்ப நாங்க யாவை ஆட் பண்றது எதற்காகன்றது இப்போ விளங்கி இருக்கும். விளங்கினா ஹுமைரா? விளங்குச்சா? ஓகே, சரி. ஓகே, ரைட். சரி, இந்த பயிற்சியை நீங்க செஞ்சா சரியா? ரைட். கேளுங்க. ஏதாவது கேட்கறது இருக்கிறா? ஓகே. இதுல பாருங்க, அஜிப் அனில் அஸ்ஸிலத்தி லாத்தியா. ரைட். லிமாதா ஃபதஹத் ஃபாத்திமா அன்-நாஃபிதத. சொல்லலுமா விடைய?
فتحت فاطمة النافذة لتدخل الشمس. فتحت فاطمة النافذة لتدخل Alright, الشمس. very good. فتحت நான் டைப் பண்ணல, உங்களுக்கு சொல்லிட்டு போகலாம் தானே. فتحت فاطمة النافذة لتدخل الشمس لتدخل الشمس. ஃபாத்திமா எண்ணலை திறந்தாள். فتحت فاطمة النافذة ஃபாத்திமா எண்ணலை திறந்தாள். எதற்காக? لتدخل الشمس சூரிய ஒளி உள்ளே நுழைவதற்காக, சூரிய ஒளி நுழைவதற்காக. சரியா? ரைட். அடுத்த பாருங்க, இரண்டாவது. ஐன வலஅத் அல் மலாபிஸ. وضعت الملابس في الخزانة. ஃபில் ஹிசானா. வலஅத்தில் மலாபிஸ ஃபில் ஹிசானா. ஆடைகளை கபட்டில் வைத்தாள். மாதா நல்லஃபத் ஃபாத்திமா. نظفت فاطمة الملابس. நல்லஃபத்தில் வெரி குட். ஓகே. நல்லஃபத்தில் என்று வராது, ஏன்னா ஃபாத்திமா அலிஸ்லாம் இல்லதானே. நல்லஃபத் ஃபாத்திமா, நல்லஃபத் ஃபாத்திமா அல் மக்தப. சரியா? அல் மக்தப மேசையை ஃபாத்திமா சுத்தப்படுத்தினாள். ரைட். அடுத்தது நாலாவது. மாதா கனசத். كنست الأرض. கனசத்தில் அர்பு. கனசத்தில் அர்பு. ஓகே. لماذا فعلت فاطمة هذا؟ لماذا فعلت فاطمة هذا? فاطمة ஏன் இதனை செய்தாள்? ஏன் செய்தாள்? சொல்லுங்க, ஏன் செய்தாள்? لأنها تقول أمها. لأنها تقول أمها. சொல்லுங்க. لأن أمها أمرت. தெரியுமா? அப்படி அமர என்ன சொல் தெரியுமா? அமர அண்ணா தெரியுமா யாருக்காவது? அமர ஏவினான். ஏவினான். அப்ப லிஅன்ன ஏனெனில், லிஅன்ன உம்மஹா ஏனெனில் அவளுடைய தாய், அமரத் ஹா. சரியா? அமரத் ஹா அவளுக்கு ஏவினாள். அப்படி எழுதாம். மேலும் லிஅன்னஹா தகூலு உம்முஹா அண்டு வந்தால் எப்படி கருத்தெடுக்கிற நாங்கள்? லிஅன்னஹா தகூலு உம்முஹா அண்டு வந்தா அது கொஞ்சம் அந்த கருத்தெடுக்க கஷ்டம் இல்லையா? லிஅன்னஹா தகூலு உம்முஹாண்டா ஏனெனில் அவள் அவளுடைய தாய் கூறுகிறாள் என்று வரும். இல்லாட்டி சிம்பிளாக நாங்க விட எழுதோம். மேலும் எப்படி விட எழுதலாம்? பாத்திமா ஏன் இவற்றை எல்லாம் செய்தாள் என்று சொன்னால், ஏன் செய்தாள் என்றா பாத்திமாவுடைய அறை, பாத்திமாவுடைய அறை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்ற கருத்துல சொல்லுவோம். மேலும் அப்ப ஹுஜ்ரத்துன் நௌமி தஹ்தாஜு இலா தன்தீம் என்ற கருத்துல சொல்லுவோம். மேலும் ஹுஜ்ரத்து பாத்திமா அல்லது ஹுஜ்ரத்துன் நௌம் தூங்கும் அறை, தஹ்தாஜு இலா தன்தீம் ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது, தூங்கும் அறையை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லது ஹுஜ்ரத்து பாத்திமா தஹ்தாஜு இலா தன்தீம் பாத்திமாவுடைய அறையை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லது லிமாதா ஃபஅலத் ஃபாத்திமா ஹாதா ஃபாத்திமா ஏன் இதனை செய்தால் என்று வரக்கொள்ள லிஅன்ன உம்மஹா அமரத்ஹா அன் தஃஅல ஹாதா அன் தஃஅல ஹாதா. சரியா? ஏனெனில் அவளுடைய தாய் அவளுக்கு இவற்றை செய்யுமாறு ஏவினாள். சரியா? அதை நாங்க இப்படி டைப் பண்ணி காட்டவா அவளுக்கு? ரைட். பாருங்களா? ஓகே. லிஅன்ன உம்மஹா. சரியா? அமரத்ஹா அமரத்ஹா
அன் தஃஅல ஹாதா, அன் தஃஅல ஹாதா அப்படி சொல்ல மேலும். ரைட். அல்லது ஹுஜ்ரத்து ஃபாத்திமா, ஹுஜ்ரத்து ஃபாத்திமா என்று எழுதலாம், ஹுஜ்ரத்து அன்னோம் என்று எழுதலாம், தஹ்தாஜு, சரியா, தஹ்தாஜு இலா தங்லீம் என்றும் எழுதலாம், சரியா, தஹ்தாஜு இலா தங்லீம். ஓகே, இவ்வாறான விடைகளை நீங்க அந்த கேள்விக்கு விடையாக எழுதலாம். அடுத்து பாருங்க, ஹல் ஹுஜ்ரத்துக தஹ்தாஜு இலா தங்லீம். அப்ப இது உங்கள்கிட்ட தான் கேட்கிற கேள்வி. ஹல் ஹுஜ்ரத்துக தஹ்தாஜு இலா தங்லீம், உங்களுடைய அறையை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை உள்ளதா? என்ன சொல்ல போறீங்க நீங்க? நஅம் என்றா லா என்றா? சொல்லுங்க பாக்க. நஅம். நஅம். எஸ், நஅம். நஅம். ஹுஜ்ரதி, ஹுஜ்ரத்துக்கான்னு வந்தா அங்க பூரணமாக விட எழுதக்குள்ள எப்படி வரும்? ஹுஜ்ரதி என்று வரும். விளங்கினா? ஹுஜ்ரதி تحتاج إلى تنظيم. நஅம் ஹுஜ்ரதி தஹ்தாஜு இலா தன்வீம் என்று வரும், சரியா? ஓகே, நஅம் ஹுஜ்ரதி தஹ்தாஜு இலா தன்வீம் என்று வரும். ஓகே, சரி, விளங்கினா? அந்த பயிற்சி விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, ரைட். ஓகே, ரைட். அடுத்து நாங்க போன வகுப்புல பார்த்த ஒரு பாடம் தான் சயீத் யஅமலு ஷாய். ரைட். அப்ப இது நாங்க லேசா பார்த்துட்டோம். ஐன அன்த யா சயீத், அன ஃபில் மத்பக், மாதா தஃஅல், அஅமலு ஷாய யா உம்மி, ஹல் ஃபில் இப்ரீக் மா, நஅம் ஃபில் இப்ரீக் மா, ஐன ஷாய் யா உம்மி, الشاي على الرف، وأين الفنجان يا أمي، الفنجان في الدرج، وأين السكر يا أمي، السكر هناك في الخزانة، هيا يا سعيد، الماء يغلي حالا يا أمي، الشاي جاهز، تفضلي. நாங்க போன வகுப்புல பார்த்தோம். அவளுக்கு இது விலங்கல்னு சொல்லி அப்படி எதுவும் இருக்குதா? இல்ல, அப்படி இல்லை. இது இது விளங்கினதானே போன வகுப்புல படிச்சதெல்லாம்? சரியா? ரைட். ஓகே, இதுல பாருங்க, இதுல முதலாவது நாங்க பார்த்தோமா ஞாபகம், ஐன ஷாய், அஷாயு அலா ரஃபி, சரியா, ராக்கையின் மீது ஷாய் உள்ளது, அதாவது தேயிலை உள்ளது. ரைட். ஐனல் கூரா, அல் கூரத்து எப்படி வரும்? அல் கூரத்து அலல் مغرب. மதுரிப். ஓகே, அல் கூரத்து அலல் மதுரிப். ஐனன் நல்லாரா, النظارة على حقيبة. الحقيبة. أين الإبريق؟ الإبريق على என்ன இது? இந்த மாதிரி விளங்குது உங்களுக்கு? ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி விளங்குதா, இல்லாட்டி விளையாட்டு பொருள் மாதிரி விளங்குதா, எப்படி விளங்குது? ஓகே, நாங்க ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்தா என்ன கருத்துல வரும்? அல சுந்தூக் கொண்டு வரும். என்ன சுந்தூக் கண்டா பெட்டி, சரியா? வெரி குட். ஓகே, சுந்தூக், அல சுந்தூக் விளங்கல? ரைட். அப்ப ஐன லிபரீக், அல் லிபரீக்கு அல சுந்தூக் கேட்டல் பெட்டியின் மீது உள்ளது, அல்லது அல் லிபரீக்கு அலல் உல்பா கேட்டல் வந்து ஒரு விளையாட்டு பொருளின் மீது உள்ளது. ரைட். அப்படியே பொருத்தமான சொன்ன போட்டா சரியா? அதே போல நாங்க பார்த்தோம், இதையும் பார்த்தோம். ஃபில் இப்ரீக் மா, ஃபில் இப்ரீக் ஷாய் கேட்டலில் தேநீர் உள்ளது. ஓகே, அப்ப இது வந்து ஃபில் ஹிசானாண்டு வரும். ஃபில் ஹிசானத்தி ஷாய், அமாரி ஃபில் ஹிசானத்தி என்ன குத்துப். குத்தூப். அது பிறகு சொல்லுங்க. في علبة
في الخزانة العلبة. ஃபில் ஹிசானத்தி அல் في உல்பா அப்படி அல்ல. في العلبة كتب. ஃபில் உல்பத்தி குத்துப். அது சில நேரம் கருத்து பொருத்தமில்லாத மாதிரி இருக்கலாம், ஆனா அப்படித்தான் மாறி வருமா. இப்ப விளையாட்டு பொருளில் புத்தகங்கள் உள்ளன என்று சொல்றது சில நேரம் கருத்து பொருத்தமில்லாத மாதிரி இருக்குது, ஆனா தரப்பட்டிருக்கின்ற ஒழுங்கின்படி ஃபில் உல்பத்தி குத்துபடி தான் வரணும். ரைட், அடுத்தது في علبة الحلوى. ஃபில் உல்பத்தி ஹல்வா. ரைட், பெட்டியில் இனிப்பு பண்டங்கள் உள்ளன. ரைட், அடுத்து في الدرج حلوى. ஃபி துருஜி ஹல்வா. அடுத்து في الدرج سور. ஃபி துருஜி சுவர். துருஜண்டா என்ன கருத்து? துருஜண்டா لاچي. லாச்சி. ஓகே, அடுத்தது في الدرج شاي. ஃபி துருஜி ஷாய். அடுத்தது في الإبريق شاي. ஃபில் இப்ரீக் ஷாய். அடுத்தது في الإبريق. الإبريق ماء. ஃபில் இப்ரீகி மா அண்டு வரும். சரியா, கேத்தல்ல தண்ணி இருக்குது, ஃபில் இப்ரீகி மா. ஓகே, சரி. அடுத்தது நாங்க நாங்க பார்த்த மாதிரி ஞாபகம் என்ன பார்த்தோமா இத பயிற்சி? அதாவது கடைசியாக கேள்வி அமைப்புல வாரது. அகதல் பிஞ்சான் இரண்டு சாரி, அகதல் பிஞ்சானா பீங்கானை எடுத்தான். அகதல் பிஞ்சான வல்லிபுரி பீங்கானையும் கேட்டலையும் எடுத்தான். அகதல் பிஞ்சான வல்லிபுரிக்க மின துருஜ் லாச்சில இருந்து பீங்கானையும் கேட்டலையும் எடுத்தான். அப்புறம் மண் பிளஸ், அப்ப மண் அகதல் பிஞ்சான வல்லிபுரிக்க மின துருஜ். சரியா, லாச்சில இருந்து பீங்கானையும் கேட்டலையும் எடுத்தவன் யார்? அது மாதிரிதான் அடுத்த அடுத்த வாக்கியங்கள் இருக்குது. வலஅத் அஸ்ஸுக்கர். சரியா, அல்லது வலஅத்த நீ வைத்தாய், வலஅத்த சுக்கர் நீ சீனியை வைத்தாய். அப்ப அடுத்தது எப்படி வரும்? வஷா என்று வர கொள்ள சேர்த்து சொல்லுங்க பார்க்க. وضعت السكر والشاي. வலஅத்த சுக்கர வஷாய், சீனியையும் தேயிலையையும் நீ வைத்தாய். ஓகே, அப்புறம் ஃபில் இப்ரீக். وضعت السكر والشاي في الإبريق. ஓகே, வலஅத்த சுக்கர வஷாய ஃபில் இப்ரீக். ஓகே, சீனியையும் தேயிலையையும் கேத்தல்ல நீ வைத்தாய். அப்புறம் கடைசிக்கு லிமாதான்னு வந்திருக்குது. لماذا وضعت السكر السكر والشاي في والشاي. الإبريق؟ ஓகே, லிமாதா வலஅத்த சுக்கர வஷாய ஃபில் இப்ரீக், நீ ஏன் கேத்தல்ல சீனியையும் தேயிலையும் வைத்தாய் என்று வருது. ஓகே, அடுத்த பாருங்க. அல் குத்துபு அல ரஃப். அது கூட தெரியும். அல் குத்துபண்டா கிதாப்ட பன்மை. அல் குத்துப் புத்தகங்கள், அலான கருத்து மீது, ரஃப்னா ராக்கு. இப்ப அல் குத்துபு அல ரஃப்னா புத்தகங்கள் ராக்கையின் மீது உள்ளன. சரி, முதலாவது எப்படி வரும்? ஹலில் الكتب على الرف. الكتب على الرف. ஓகே, ஹலில் குத்துபு அல ரஃப். சரியா, கருத்து எப்படி வரும்? அப்ப ஹலில் குத்துபு அல ரஃப்னா ரெக்கின் மீது புத்தகங்கள் உள்ளதா? வெரி குட். ராக்கையின் மீது புத்தகங்கள் உள்ளனவா, உள்ளதா? ரைட். அப்ப அடுத்தது எப்படி வரும்? هل الكتب على الرف؟ على الرف. ஓகே, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. هل الكتب والأقلام على الرف؟ ரைட், அப்படித்தான் வரணுங்களா? ஓகே, ஹலில் குத்துபு வல் அக்லாமு அல ரஃபி, அப்படித்தான் வரணும். ஹலில் குத்துபு வல் அக்லாமு அல ரஃபி, ராக்கையின் மீது புத்தகங்களும் பேனைகளும் உள்ளனவா, அப்படி வரும்னா இருக்குதா? ஹலில் குத்துபு வல் அக்லாமு அல ரஃபி என்று வரும். ஓகே, அடுத்தது ஷாஹத்த நீ பார்த்தாய். هل شاهدت வெரி குட். الأقلام على الرف؟ ஓகே, ஹல் ஷாஹத்த நீ பார்த்தாயா, அல் குத்துப புத்தகங்களையும், வல் அக்லாம் பேணிகளையும், அல ரஃப் ராக்கையின் மீது. ஹல் ஷாஹத்த அல் குத்துப வல் அக்லாம் அல ரஃபி, நீ ராக்கையின் மீது புத்தகங்களையும் பேணிகளையும் பார்த்தாயா என்று வரும். வழங்கினா? أستاذ. ஓகே, சரி, ரைட்.
ரைட், இந்த கேள்விகளுக்கு விட சொல்லுங்க பார்க்க. ரைட், முதலாவது கேள்வி, லிமாதா தஹல சயீத் அல் மத்பஹ். லிமாதா தஹல ஏன் நுழைந்தான், லிமாதா தஹல ஏன் நுழைந்தான், எதற்காக நுழைந்தான், யாரு, சயீத். எங்க, அல் மத்பஹ் சமையல் அறைக்குள் சயீத் ஏன் நுழைந்தான்? دخل سعيد المطبخ يفعل الشاي. دخل سعيد المطبخ ليعمل الشاي. அப்படித்தான் வரும். சரியா, நான் எழுதி காட்டுறேன் அத. சரியா பாருங்களா, தஹல யாரு, தஹல நுழைந்தான், யார் நுழைந்தான், சயீத் நுழைந்தான். எங்க நுழைந்தான், அல் மத்பஹ, ரைட், சமையல் அறைக்கு நுழைந்தான். எதற்காக, இப்படித்தான் வரும், லி யஅமல. ஓகே, லியஅமல, லியஅமல அவன் செய்வதற்காக, லியஅமல, லியஅமல அஸ்ஸாய. சரியா, லியஅமல அஸ்ஸாய. சயீத் சமையல் அறைக்கு நுழைந்தான் எதற்காகன்னா, லியஅமல அஸ்ஸாய, தேநீர் தயாரிப்பதற்காக, தேநீர் தயாரிப்பதற்காக. சரியா, இந்த அமைப்புல தான் வருது. ரைட், அப்ப முதலாவது கேள்வி கிளியரா அவளுக்கு? லிமாதா தஹல சயீத் அல் மத்பஹ, சயீத் ஏன் சமையல் அறைக்கு நுழைந்தான் என்றால் லியஅமல ஷாய், தேநீர் தயாரிப்பதற்காக. சரி, ரெண்டாவது வாசிங்க, ரெண்டாவது கேள்வியா. ஓ வாங்க. إلى ماذا يحتاج سعيد ليعمل شيء؟ இது எப்படி, இலா மாதா யஹ்தாஜு சயீத் லியஅமல ஷாய், இலா மாதான கருத்து என்ன, என்னத்துக்கு, இதற்காக. ரைட், எப்படி வரும் கருத்தை சொல்லுங்க பார்க்க பூரணமாக. இலா மாதா யஹ்தாஜு சயீத் லியஅமல ஷாய. கருத்து சொல்லுங்க. கருத்து விளங்கினா, இப்ப ரைட், ரைட், இலா மாதா யஹ்தாஜு, யஹ்தாஜு இலா. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன்டா, ஒரு குறிப்பிட்ட வினைச்சொல்லோட ஒரு இடைச்சொல் வருமாக இருந்தால் கேள்வி வரக்குள்ள, சரியா, கேள்வி வார சந்தர்ப்பத்துல அந்த இடைச்சொல் ஆரம்பமாக கொண்டுதான் கேள்வியை கேட்கிறது. இப்ப யஹ்தாஜ் ஒன்று வந்தா இலா என்ற இடைச்சொல் வரும். சரியா, யஹ்தாஜ் ஒன்று வந்தா என்ன வரும், இலா என்ற இடைச்சொல் வரும். அப்ப அந்த யஹ்தாஜ் என்ற சொல் வரக்கூடிய வினாக்கள்ல இலா என்ற இடைச்சொல்ல கொண்டுதான் கேள்வி ஆரம்பிக்கப்படுறது. அப்ப இலா மாதா யஹ்தாஜு, எவற்றின் பால் தேவையுடையவனாக இருந்தான், யாரு, சயீத். சயீத் எவற்றின் பால் தேவையுடையவனாக இருந்தான், எதற்கு, லியஅமல ஷாய, தேநீர் தயாரிப்பதற்கு சயீத் எவற்றின் பால் தேவையுடையவனாக இருந்தான். அப்ப எவற்றின் பால் தேவையுடையவனாக இருந்தான் அவன், அவனுக்கு என்னென்ன தேவை சொல்லுங்க பாக்க. الماء، الشاي، فنجان، سكر சுக்கர். அப்ப குறிப்பாக அவனுக்கு என்னென்ன தேவை இந்த இடத்துல, ரைட், சொல்லுங்க பாக்க. ரைட், உண்மை கிட்ட கேட்டது எல்லாத்தையும் எழுதுறா இல்லாட்டி பொருத்தமானதை மட்டும் எழுதுறா? சரியா விளங்கினா, அவனுக்கு கேள்வி விளங்கினா, நீங்க மௌனமா இருக்கிறீங்க என்று விளங்கல்ல, உங்களுக்கு கேள்வி விளங்கினா, முதல்ல கேள்வி விளங்குச்சா? உஸ்தாத், சயீதுக்கு தேநீர் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டுக்கிறாங்க. சயீத் தேநீர் தயாரிப்பதற்கு சயீதுக்கு என்னென்ன தேவை,
يحتاج سعيد الشاي والسكر ليعمل الشاي. ஓகே, சரியா? பாப்போமே. இப்ப யஹ்தாஜு அல்லது சயீத், சரியா? சயீத் யஹ்தாஜு தேவையுடையவனாக இருந்தா, சரியா? சயீத் யஹ்தாஜு ஹலோ ரைட். சயீத் யஹ்தாஜு, அப்ப எதன் பால் தேவையுடையவனாக இருந்தான்? இலா போட்டு அதுக்கு பிறகு என்ன? இலஷாய், சரியா? இலஷாய் வசுக்கர் வல்மா, ரைட்? இப்படி வரும். சயீத் யஹ்தாஜு இலஷாய் வசுக்கர் வல்மா. சயீதுக்கு ஷாய், சரியா? தேயிலையும் சீனியும் தண்ணீரும் தேவை. இங்க கடைசிக்கு வேணுமெண்டா லியஅமல ஷாய் அன்று போட மேலும், போடாமல் விட மேலும். ஓ, இந்த ரைட், ஓகே. அப்ப சயீத் யஹ்தாஜு இல ஷாய் வசுக்கர் வல்மா அதோட நிப்பாட்டி கொண்டாலும் போதும். நீங்க விரும்பினா பூரணமாக நீங்கள் எழுதலாம். சயீத் யஹ்தாஜு இல ஷாய் வசுக்கர் வல்மா லியஅமல ஷாய், சரியா? தேநீர் தயாரிப்பதற்காக சயீதுக்கு ஷாய் தேயிலையும் வசுக்கர் சீனியும் வல்மா தண்ணீரும் தேவை என்று எழுதலாம், சரியா? ரைட், ஓகே. ரைட், அடுத்த பாருங்க. ஐன வஜத சயீத் அஷாய், அதுக்கு எப்படி வரும்? وجد سعيد الشاي على الرف. ஓகே, வஜதன்னா கருத்து என்ன? பெற்றுக்கொண்டான். வஜத சயீத் அஷாய அலர் ரஃபி, அலர் ரஃபி என்று வரும், சரியா? ரைட், அடுத்த கேள்வி. ரைட், ஐன வஜத சயீத் அல் ஃபின்ஜான்.
وجد سعيد الفنجان في الدرج. ஓகே. வஜத சயீத் அல் ஃபின்ஜான பீங்கானை பெற்றுக்கொண்டான் எங்க ஃபித் துருஜி. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. ஐன வஜத சயீத் அஸ்ஸுக்கர. وجد سعيد السكر في الخزانة. ஃபில் ஹிசானா, சரியா? ஃபில் ஹிசானதி. ரைட், ஓகே. ரைட், இப்படி பூரணமாக விட எழுதணுமா எக்ஸாம்ல, சரியா? ரைட், சுருக்கமாக ஃபில் ஹிசானா அண்டோ அல்லது ஃபித்துருஜ் அண்டோ அல்லது அலரப் அண்டோ எழுதப்படாது, சரியா? பூரணமாகவே விட எழுதணும். கடைசியாக ஹல் துஹிப்பு ஷாய். யார்கிட்ட கேட்கிறா? நஅம். أحب الشاي. உஹிப்பு ஷாய், சரியா? நஅம் உஹிப்பு ஷாய், சரியா? ரைட், ஓகே. ரைட், அடுத்ததை பார்ப்போம். ரைட், இது நாங்க பார்த்தோம் மாதிரி ஞாபகம் என்ன? ஹல் அஃப்தஹு நாஃபிதா. ரைட், நான் ஜன்னலை திறக்கவா? நஅம் இஃப்தஹா, ஆம் அதனை திறங்க. ரைட், இது உண்மையிலே அந்த பேசுறதுக்கான ஒரு பயிற்சி தான் இது. யுரத்திபுல் ஹுஜ்ரா அண்டிக்குது, அறையை ஒழுங்குபடுத்துகிறான் அண்டிக்குது. உண்மையில கேள்வியாக நீங்க எப்படி கேட்கணும்? ஹல் உரத்திபு அல் ஹுஜ்ரா. அப்ப மற்றவர் எப்படி பதில் சொல்லணும்? நஅம் ரத்திப் ஹா. نعم ரத்திப்ஹா. இந்த பயிற்சி நீங்க செஞ்சு பார்த்தா விளங்கினா அவளுக்கு இந்த பயிற்சி எப்படி என்றது விளங்கிச்சா? இப்ப உதாரணமாக யஃப்தஹு நாஃபிதா அண்டி பிரக்கெட்ல தந்திக்கிற, சரியா? யஃப்தஹு திறக்கிறான், அந்நாஃபிதா ஜன்னலை திறக்கிறான். அதுகளுக்கு மிட்டர் ஒன்றல்ல, சும்மா ஜஸ்ட் ஒரு வாக்கியமாக தந்திக்கிறேன். இதா வச்சு நீங்க கேள்வி எப்படி கேட்க போறீங்கன்னு சொன்னா, ஹல் அஃப்தஹு நாஃபிதா, நான் ஜன்னலை திறக்கவா? இப்ப எப்படி ரிப்ளை வருது? நஅம் இஃப்தஹா, ஆம் அதனை திறந்து விடுங்க, ஆம் அதனை திறங்க என்று வருது. அப்ப அது மாதிரி இப்ப அடுத்தடுத்த இதை பார்த்து கொண்டு போனா, இப்ப யுரத்திபுல் ஹுஜ்ரா அண்டிக்குது. யுரத்திபு அல் ஹுஜ்ரா, அறையை ஒழுங்குபடுத்துகிறான் அண்டிக்குது, சரியா? யுனவ்விஃபு அல் மக்தப, மேசையை சுத்தப்படுத்துகிறான். யக்னுசுல் அர்ல, நிலத்தை கூட்டுகிறான். யக்துபுல் வாஜிப, கடமை வீட்டு வேலையை செய்கிறான். யுஹ்லிருல் மலாபிச, ஆடைகளை கொண்டு வருகிறான். யர்சுமு சூரத்த, படத்தை வரைகிறான். யக்ரஉ தர்ஸ, பாடத்தை வாசிக்கிறான். யஸ்அலுல் உஸ்தாத, ஆசிரியரிடம் கேட்கிறார். யதுகுலுல் ஃபஸ்ல, வகுப்பறைக்குள் நுழைகிறார். ரைட், இப்ப இதுல நாங்க எப்படி கேட்கிறோம்? இப்ப முதலாவது யுரத்திபுல் ஹுஜ்ரா, வகுப்பறையை ஒழுங்குபடுத்துகிறான். அப்ப நான் கேட்கிற வகுப்பறை இல்ல, அறை, ரூம், சரியா? அப்ப ஹல் உரத்திபுல் ஹுஜ்ரா, நான் ரூம் ஒழுங்குபடுத்தவா? அப்ப மத்தவ ரிப்ளை சொல்லுவாங்க எப்படி? நஅம் ரத்திப்ஹா, நஅம் ரத்திப்ஹா, அதனை நீங்க ஒழுங்குபடுத்துங்க என்று வார. அம்மா யுனல்லிஃபுல் மக்தப், அது எப்படி வரும்? ஹல் யுனல்லிஃபு அல் மக்தப். யுனல்லிஃபு என்றது எப்படி மாறும்? ஹல் அல் யுனல்லிஃபு என்பது இப்ப நான் என்று வரக்கூட எப்படி மாறும்? நான் أنظف. உனல்லிஃபு, ஹல் உனல்லிஃபுல் மக்தப். சொல்லுங்க, ஹல் உனல்லிஃபுல் மக்தப், நான் மேசையை சுத்தப்படுத்தவா? ரைட், எப்படி ரிப்ளை வரும்? نعم நஅம் நஅம் நல்லிஃபுஹா. نظفه. ஹாண்ட் வருமா? ஹூ. நஅம் நல்லிஃப்ஹு, நஅம் நல்லிஃப்ஹு. ரைட், யக்னுசுல் அர்ல், அதை சொல்லுங்க. هل أكنس الأرض؟ ஹல் அக்னுசுல் அர்ல், ஹல் அக்னுசுல் அர்ல், நான் நிலத்தை கூட்டவா? نعم أكنسها. வெரி குட். நஅம் உக்னுஸ்ஹா, அதை நீங்க கூட்டுங்க. யக்துபுல் வாஜிப்,
هل أكتب الواجبات؟ ஹல் அக்துபுல் வாஜிபனா ஹோம்ஒர்க்ஸ் எழுதவா نعم نعم أكتب أكتب نعم اكتبه اكتبه نعم اكتبه يحضر الملابس هل هل أحضر الملابس الملابس؟ أحضر أحضر ولا أحضر هل أحضر الملابس சரியா அப்ப அஹ்லரா கொண்டு வந்தான் யுஹ்லிரு கொண்டு வருகிறான் இப்ப நான் அண்டு வரக்கொள்ள உஹ்லிரு அண்டு வரும் அப்ப ஹல் உஹ்லிரு அல் மலாபிஸ் நான் ஆடைகளை கொண்டு வரவா நஅம் نعم أحضرها அஹ்லிர்ஹா நஅம் அஹ்லிர்ஹா அண்டு வருமா அஃஅல வஸில வந்தா அஹ்லர அஹ்லிர் அண்டு தான் வரும் அக்ரம அக்ரீம் அஹ்லர அஹ்லிர் சரியா அந்த அமைப்புல வருமா ரைட் யர்சுமு சூரத்த ஹல் أرسم الصورة ஹல் أرسم அர்சுமு சூரா ஹல் அர்சுமு சூரா நான் படத்தை வரையவா நஅம் نعم ارسمها இருசிமா أرسمها உருசும் உருசும்ஹா யர்சுமு உருசும் சரியா நஅம் உருசும்ஹா ரைட் யக்ரவு தர்ஸ هل أقرأ الدرس؟ آه. نعم اقرأه ரைட் யஸ்அலுல் உஸ்தாத هل أسأل الأستاذ؟ ஓகே نعم اسأله اسأله يدخل الفصل هل أدخل الفصل؟ نعم أدخله ادخله நான் வகுப்பறைக்குள் நுழையவா ஹல் அதுகுல் ஃபஸ்ல நான் வகுப்பறைக்குள் நுழையவா நஅம் உதுகுல்ஹு என்று வரும் சரியா ரைட் ஓகே அதே மாதிரி அடுத்த பயிற்சி நீங்க பார்க்கலாம் அத்துருஜ் அசுக்கர் என்று ரெண்டு சொக்கு தரப்பட்டிருக்குது சரியா அத்துருஜ் அப்ப கேள்வி எப்படி வரும் ஹல் ஃபித்துருஜி சுக்கர் ஹல் ஃபித்துருஜி சுக்கர் லாச்சில சீனி இருக்குதா அப்படித்தானே கருத்து வரும் ஹல் ஃபித்துருஜி சுக்கர் சரியா அப்படித்தானே வர கருத்து ஓகே நஅம் ஆம் ஃபித்துருஜி சுக்கர் துருஜில அல்லது லாச்சில சீனி இருக்குது அப்ப இதுல இப்ப நீங்க அல் முஅஸ்கர் ஹியாமன் இருக்குது அப்ப நீங்க எப்படி கேட்க போறீங்க هل في معسكر خيام ஹல் ஃபில் முஅஸ்கர் ஹியாம் ஹல் ஃபில் முஅஸ்கர் ஹியாம் ரைட் முகாமில் கூடாரங்கள் உள்ளனவா விட எப்படி வரும் نعم في المعسكر نعم في المعسكر الخيام ஓகே நஅம் ஃபில் முஅஸ்கர் ஹியாம் ஓகே இரண்டாவது அல் மல்அப் தலாமீத் هل في الملعب تلاميذ؟ هل نعم في الملعب تلاميذ اوكي الفصل مدرس هل في الفصل مدرس؟ نعم في الفصل مدرس اوكي هل في الفصل مدرس வகுப்பறையில ஆசிரியர் இருக்கிறாரா நஅம் ஃபில் ஃபஸ்லி முதர்ரிஸ் ஆம் வகுப்பறையில نعم في ஆசிரியர் الفصل இருக்கிறார் مدرس முதர்ரிஸ் ஓகே அடுத்து ஹகீபா குதுப் هل في الحقيبة هل كتب؟ في الحقيبة كتب نعم في نعم الحقيبة في الحقيبة كتب ஓகே அடுத்தது هل في المقصف حلوى؟ هل في المقصف الحلوى نعم في المقصف الحلوى ஓகே மக்சஃப்னா என்ன كانتين கேண்டீன் ஓகே அடுத்தது مقصف கண்டீன் சிற்றுண்டிச்சாலையா மக்சஃப்னா சிற்றுண்டிச்சாலை அடுத்து هل في هل الفنجان في الفنجان شاي نعم في الفنجان شاي ஃபின்ஜானி ஷாய் நஅம் ஃபில் ஃபின்ஜானி ஷாய் ஓகே அடுத்தது هل في هل الحزام هل في الحزام ملابس ஓகே நஅம் نعم في الحزام ملابس மலாபிஸ் ஓகே அடுத்தது هل فيك الفناء خرس ஜரஸ் جرس ஜரஸ் ஜரசுன் ஹல் ஃபில் ஃபினாஇ ஜரஸ் ஹல் ஃபில் ஃபினாஇ ஜரஸ் ஓகே முற்றத்தில்
பெல் இருக்குதா, மணி இருக்குதா? நஅம் ஃபில் ஃபினாயி ஜரஸ். ஓகே جرس. ஓகே. இப்படி இந்த சொற்களை தந்து உங்களுக்கு மாத்த சொன்னா லேசா மாத்திக்கிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சொற்கள் எதுவுமே இப்ப காலப்போக்கில் இப்படி எதுவும் தராம ஒரு வாக்கியம் உண்டு சொல்ல வேண்டி வந்தா சொல்ல முடியுமாக இருக்க வேண்டும். ரைட். உதாரணமாக இப்ப வீட்டுல உம்மை வைக்கிறாங்களா, சரியா? அப்ப ஹல்ஃபில் பைத்து உம்மி. ரைட். வீட்டுல எந்த வீட்டு ஹல்ஃபி பைத்திக்க உம்மி, உங்களோட வீட்டுல எங்கட உண்மை வைக்கிறாங்களான்னு கேட்கறதுக்கு அப்படித்தான் கேட்கணும், ஹல்ஃபி பைத்திக்கு உம்மி. சரியா? அல்லது வேற எப்படி கேட்கிறது? உதாரணமாக சொல்லுங்க பார்க்க, அப்படி ஒரு வாக்கியம் உண்டு. هل في مدرسة مدرس؟ ஹல் ஃபில் மதரசத்தி முதாரிஸ். சரியா? ஹல் ஃபில் மதரசத்தி முதீர். சரியா? ஸ்கூல்ல பிரின்சிபல் வைக்கிறாங்களா? ரைட். அப்படி அந்த எங்களுக்கு கேட்க முடியுமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு அந்த தரப்படுகின்ற பயிற்சியின் நோக்கம் என்னன்னு சொன்னா எங்களோட புழக்கத்தில் அது வரணும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான பயிற்சிகள் தரப்படுகிற. அதை நீங்க கவனத்துல கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. இது நீங்க சுயமாக செஞ்சிருக்க வேண்டிய பயிற்சி. இந்த பயிற்சியை மட்டும் நீங்க எனக்கு செஞ்சு அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். ஓகே. இதை மட்டும் செஞ்சு அனுப்புங்கள. இது இப்ப உதாரணமாக ஐன மன்சிலுக்க கேட்டா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல எழுதி இருப்பீங்க. இதா ஐன தத்ஹபு பிஸ்ஸையாரா அப்படி கேட்டா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விடையை எழுதி இருப்பீங்க. சரியா? எனவே பொருத்தமான விடைகளை எழுதி நீங்க எனக்கு அதை அனுப்பிவிடுங்க. சரியா? ரைட். ரைட். அது இதுவும் அதே மாதிரி தானே. ஹல் தத்ஹபு இலன்னாதி கதன். சரியா? இப்ப இந்த கேள்விகள் அவ்வளவு விளங்கினதானே. ஐன ஜித்தா, ஜித்தா இங்கே உள்ளது. இலா ஐன தத்ஹபு ஹாதல் மஸ்ஸா, இந்த மாலையில, இந்த மாலை பொழுதில் நீ எங்கே செல்வாய்? ஐன சதீகுக், உனது நண்பன் இங்கே. மின் ஐன அந்த காதிம், நீ எங்கிருந்து வருகிறவன்? சரியா? நீ எங்கிருந்து வருகிறாய்? ஓகே. ஐன மன்சிலுக், உன்னுடைய வீடு எங்கே உள்ளது? இலா ஐன தத்ஹபு பிஸ்ஸையாரா, சரியா? வாகனத்தில் நீ எங்கே செல்வாய்? ஐன அவாஉல் கிதாப், நான் புத்தகத்தை எங்கே வைப்பது? ஐன யன்தலிரு அல் முதர்ரிப், பயிற்றுவிப்பாளர் எங்கே காத்திருப்பார்? மின் ஐன நஸ்தரி அல் அக்லாம், பேனைகளை நாங்கள் எங்கிருந்து வாங்குவது? ஐன சல்லைத்தல் ஜும்ஆ, நீ ஜும்மா தொழுகையை எங்கே தொழுதாய்? அப்ப இந்த வினாக்களுக்கான விடைகளை பூரணமாக நீங்க எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புறேன். சரியா? ரைட். அதே மாதிரிதான் இந்த கேள்விகளும். ஹல் தத்ஹபு இலன் நாதி கதன், மதா தக்துபு வாஜிபல் யௌம், ஹல் துரீது கிராஅத ஹாதா தர்ஸ், மஸ்முக், மஸ்முஹு, மா ஹாதா, மன் ஹாதா, மாதா தஃஅலு லுஹுரல் ஜும்ஆ. இந்த கேள்விகளுக்கும் விடைகள் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படலாம். சரியா? ரைட். ஓகே. இது நாங்க பார்த்த மாதிரி ஞாபகம் பார்த்தோமா? ஹதீகத்துன். ரைட். அடுத்த சொல்ல என்ன சொல்லுங்க பார்க்க. தவாபி. ஓகே. தவாபி. ரைட். வெரி குட். அடுத்தது என்ன சொல்? ஹரீதத்துன். வெரி குட். ஹரீதத்துன். க ரா யா தா குல்லுத்தா, தாவுல் மர்பூத்தா. ஹரீதத்துன். அடுத்தது مدرس. முதரிசுனா معسكر. முஅஸ்கருன். 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 ஓகே. அடுத்தது ملابس. ஓகே. மலாபிஸ் அல்லது மதாரிஸ், ரெண்டும் சரியா? மலாபிஸ் ஆடைகள் அல்லது மதாரிஸ் பாடசாலைகள், ரெண்டும் ஓகே சார். சரியா? ரைட். ஓகே. ரைட். ஓகே. ஓகே. இது சொல்லுங்க. ஃபதஹத் ஃபாத்திமா الباب لتدخل الشمس.
النافذة ஓகே ரைட் ஓகே அல் பாபையோ அந்நாஃபிதத்தையோ ஓகே அது படத்தை பார்த்து உங்களுக்கு எது விளங்குதோ அதைத்தானே சொல்றீங்க சரியா அப்ப ஃபதஹத் ஃபாத்திமா அல் பாப என்று சொல்லுவோம் மேலும் அந்நாஃபிதத்தை என்று சொல்லுவோம் மேலும் ஆனா நாங்க பாடத்தோட தொடர்பு படுத்தி எழுத கொள்ள அந்நாஃபிதா என்ற சொல் பொருத்தமாக இருக்குது ஃபதஹத் ஃபாத்திமா அந்நாஃபிதத்தை லிததுகுல அஷ்ஷம்சு அடுத்தது ரத்திப் السرير السرير அடுத்தது وضع سعيد الشاي الشاي على المكتب على مكتبة طيب اوكي على رف على الرفنا இது ராக்கு மாதிரி தானே இருக்குது அடியால பாருங்க இந்த துண்டெல்லாம் இப்படி வந்திருக்குது ராக்கு சரியா وضع سعيد இதென்ன الشاي அப்படியா ஓகே அல்கூப் சரி ஓகே பொருத்தமான சொல்லா இருந்தா சரி அல்கூப் அலர் ரஃபி ரைட் ஓகே சரி அடுத்த இத ரத்திபில் கலிமாத்தில்லாத்தியா இது சொல்லுங்க பார்க்க கட்டாயம் இதைத்தான் நாங்க பயிற்சியில பார்க்க வேண்டியது முதலாவது என்ன சொல் வரும் فتحت فتحت வல்ல மகள் فتحت திறந்தால் ஃபதஹ்துன்னா நான் திறந்தேன் இப்போ ஃபாத்திமா என்ற ஒரு சொல் வந்திருக்கிறதானே எனவே கட்டாயமாக அப்ப இந்த ஃபதஹத் என்று தான் வரணும் என்ன ஃபதஹத் திறந்தால் யார் திறந்தால் ஃபாத்திமா ஏன் திறந்தால் எதை திறந்தால் ஃபதஹத் ஃபாத்திமா அந்நாஃபிதத்தை ஜன்னலை திறந்தால் ஏன் எதற்காக லிததுகுல ஷம்சு சூரிய வெளிச்சம் நுழைவதற்காக ரைட் இரண்டாவது يعمل سعيد يعمل سعيد الشاي في المطبخ الذي سعيد يعمل الشاي في المطبخ سعيد சமையலறையில் தேநீர் தயாரிக்கிறான் ஓகே அடுத்தது وضعت فاطمة الملابس في الخزانة very good وضعت வைத்தால் ஃபாத்திமா வைத்தால் அல் மலாபிஸ ஆடைகளை ஃபில் ஹிசானா சரியா கபட்டில் வைத்தால் ஓகே அது கிளியர் தானே அதுவும் லேசு ரைட் அடுத்த பாருங்கோ இது நீங்க அந்த வசனங்களை ஒழுங்குபடுத்தி எழுதணும் ஒரு கருத்துள்ள பந்தி ஒன்று வரக்கூடிய அமைப்பில் முதலாவது தந்திக்கிறாங்கண்ணா தஹல சயீத் அல் மத்பக லியஅமல ஷாய சயீத் சமையலறைக்குள் நுழைந்தான் எதற்காக லியஅமல ஷாய் தேநீர் தயாரிப்பதற்காக இரண்டாவது என்ன வரும் سأل سعيد أمه عن الشاي سأل سعيد أمه عن الشاي سعيد தன்னுடைய தாயிடம் தேயிலையை பற்றி வினவினார் وسألها عن الفنجان والسكر اوكي وسألها عن الفنجان والسكر கடைசியா عمل سعيد الشاي وقال الشاي جاهز اوكي عمل سعيد الشاي وقال الشاي جاهز ரைட் ஓகே خير ஓகே அப்ப நாங்க இதுவரைக்கும் உள்ள ரெண்டு அலகுகளோட பயிற்சிகளை பார்த்தோம் ரைட் ரைட் இந்த பாடமும் நாங்க போன வகுப்புல பார்த்தேன் சார் ரைட் அல் அம்முக்கு سيزورنا يوم الأحد متى على العشاء هل تحضر أسرته معه نعم زوجته وأولاده عمي يحب الدجاج وزوجة عمك تحب الفطير سأساعدك يا أمي في عمل الفطير وإعداد المائدة بارك الله فيك சரியா இதுலயும் சில பயிற்சிகள் இருக்குது ஓகே நாங்க பார்த்துடுவோம் சரி ஓகே ரைட் முதலாவது பயிற்சியை பாருங்க சௌசாயிது அத்தாலிபா சௌசாயிது நான் உதவி செய்வேன் அத்தாலிபான மாணவி அப்ப பிரகட்ல வந்திருக்கின்ற சொல்ல பொறுத்து மிக பொருத்தமான வமீரை நீங்கள் எழுதணும் சௌசாயிது அத்தாலிபா மாணவிக்கு நான் உதவுவேன் என்று வந்த சௌசாயிதுஹா என்று வரும் சரியா அதே மாதிரி அல் மஅரூஃப் அண்டிக்குது கண்காட்சி சனுஷாஹிது நாங்கள் கண்டுகளிப்போம்
சனுசாஹிதுல் மஅரித் நாங்கள் கண்காட்சியை கண்டுகளிப்போம் என்ற இடத்துல அப்ப லமீர் என்னத்தை போடுற ஹூ என்ன இது ஆண்பால் சொல். அப்ப சனுசாஹிதுஹு நாங்கள் அதனை கண்டுகளிப்போம் என்று வரும். சரியா? ரைட். அதே போல சஅம் தலிரு நான் காத்திருப்பேன். அந்த என்றா நீ ஆண்பால்ல ஒருமையா வந்திருக்குது. அந்த முன்னிலை ஒருமை. அப்ப சஅம் தலிரு க நான் உன்னை காத்திருப்பேன். சரி, அதுல முதலாவது பாருங்க, சஅர்சுமு நான் வரைவேன், அஸ்ஸூரா படம். அப்படின்னு எப்படி வரும்? سأرسمها சஅர்சுமுஹா நான் அதனை வரைவேன். சஅஸ்தரி அல் கலம் நான் பேனையை வாங்குவேன். இங்க எப்படி வரும்? سأشتريها எப்படி? سأشتريه ஹூ அல்ல, சஅஸ்தரிஹி ஹூ தான் அந்த அந்த இடத்துல ஹீயாக மாறுமா? சஅஸ்தரிஹி என்றுதான் வருமா? ஓகே, அது இஸ்தரா என்ற சொல் வரக்குள்ள அப்படித்தான் வரும். அஸ்தரா எஸ்தரி அஸ்தரி அஸ்தரி ஹூ என்று சொல்றல, அஸ்தரிஹி அந்த நாங்க சொல்ற அந்த ஒழுங்குல தான் அந்த ஹூ ஹீயாக வாரது. சரியா? ரைட். சஅஸ்அலு அன்தி சஅஸ்அலுகி. ஓகே. சனதனாவலுல் ஃபதூர் سنتناوله வெரி குட். சனதனாவலுஹு. சதக்துபு அத்தர்ஸ ستكتبه சதக்துபுஹு நீ அதனை எழுதுவாய். சயசூரு நஹ்னு سيزورنا சயசூருனா. சரியா? சயசூருனா என்று வரும். சௌசாயிது அன்த. سأساعدك ஓகே, ரைட். ஓகே, சௌசாயிதுக. இல்ல ரெண்டாவதா நீங்க கேட்டிக்கிறீங்க பாருங்க, சஅஸ்தரி அல் கலம் நான் பேனையே வாங்குவேன். அப்ப நான் அதனை வாங்குவேன் என்று வரக்குள்ள அல் கலம் ஆண்பால் என்ற சொல் என்றபடியால சஅஸ்தரி ஹி என்றுதான் வருமா? ஹூ என்று வராது. அது ஹூ தான் அந்த அதாவது வாக்கிய ஒழுங்குல வசன ஒழுங்குல எழுதக்கொள்ள சஅஸ்தரி ஹி என்றுதான் நாங்கள் எழுதுறது. சரியா? ரைட். ஓகே, ரைட். அது மாதிரி இதை பாருங்களேன். சௌசாயிதுகி யா உம்மி ஃபி அமலில் ஃபதீர். ரைட். அப்ப சௌசாயிதுகி யா உம்மி ஃபி அமலில் ஷாய். சௌசாயிதுகி யா உக்தி ஃபி அமலில் ஷாய். ரைட். அப்ப பொருத்தமான சொற்களை மாற்றி மாற்றி நீங்க எழுதி கொண்டு போனா சரி. இந்த இடத்துல எப்படி வரும்? சஅன் தலுருக்கி சொல்லுங்க. سأنتظرك يا أختي في عمل الشاي ஓகே, அதாவது தேநீர் தயாரிக்கிறதுல என்னுடைய சகோதரியை நான் உன்னை எதிர்பார்த்திருப்பேன், காத்திருப்பேன். அப்படின்னா நீ வந்தாத்தான் நான் என்ன செய்யறேன்? தேநீர் தயாரிப்பேன். ஓகே, சஅன்தலுருக்கி யா உக்தி ஃபி அமலி ஷாய். அடுத்தது سأنتظرك يا أخي في عمل الشاي கீ வருமா? அதான் அவதானமா பார்க்கணும். சஅன்தலுரு ஏன்னா யா அகி என்னுடைய சகோதரனே பான்பால தான் வரணும். சஅன்தலிருக யா அகி ஃபி அமலி ஷாய் என்று வரும். ரைட். அடுத்தது سأنتظرك يا أخي في عمل الواجب வாஜிப். அடுத்தது சொல்லுங்க. سأساعدك يا أخي في عمل الواجب ஓகே, அடுத்தது سأساعدك يا أختي في عمل الواجب ஓகே, ரைட். அடுத்தது سأساعدك يا أختي في عمل الفطير ஓகே, அடுத்தது سأساعدك يا أمي في عمل الفطير ஃபத்தீர். ஓகே, வெரி குட். சரி, பரக்கல்லா. சரி, ஓகே, ரைட். இத சொல்லுங்க பாக்க. இப்ப அம்முக சயசூருனா. ரைட். அப்ப இங்க வந்து மாத்துற. இப்ப அம்முஹு ஹுவ அந்த அண்டு வந்தால் அம்முஹு சயசூருக்க. ஆனா வந்தா அம்முஹு என்பது அம்மி என்று வரும்.
ஹுவ வரக்கொள்ள அம்மி சயசூருஹு. இந்த தமீரெல்லாம் மாத்தி மாத்தி போட்டிக்கிறாங்க. சரியா? இப்ப ஹியா நஹ்னு அப்படி வரக்கொள்ள எப்படி வரும்? ஹியாண்டு வந்தா அம்மு ஹா ஹா, நஹ்னு வரக்கொள்ள சயசூருனா சயசூருனா. அன்தி அன, அம்முக்கி சயசூரி சயசூருன் சயசூரு நீ, நீ என்று வருமா? சயசூரு நீ அண்டுதான் வரத அன வரக்கொள்ள. ரைட். நஹ்னு ஹிய, அம்முனா அம்முனா சயசூரு சயசூரு ஹா ஹா. ஹுவ அன்தி, அம்முஹு சயசூருக்கி கி அம்முஹு சயசூருக்கி. அன்த நஹ்னு, அம்முக்க சயசூருனா சயசூருனா. சரியா? ரைட். ஓகே. இந்த கேள்விகளுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்ப்போமே. சரியா? இந்த கேள்விய நான் அப்ப பெரும்பாலும் எல்லா கேள்விகளையும் நாங்க பார்த்தோம். அந்த குறிப்பிட்ட 2 வினாக்களை நான் சொன்னேன். 2 வினாக்கள்டா இந்த பயிற்சியும் அதே போல இதுக்கு மேல் இருக்கின்ற இந்த பயிற்சியையும் நீங்க விடைகளை எழுதி எனக்கு அனுப்புங்களேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? நான் அப்ப திருத்தி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே திருத்தி அனுப்புறேன். சரி, ஓகே. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றையோட இந்த பாடத்தை முடிச்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அடுத்த வகுப்புல நாங்க ரைட் அல்ஹாலா என்ற பாடத்தை ஃப்ரெஷ்ஷா படிப்போம். அது மட்டும் இல்லாம அங்கே இன்னும் ஒரு பாடத்தையும் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இலசூக் என்ற பாடத்தையும் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? விளங்கினா? ஓகே. ஓகே. ஏதும் கேட்கிற தீக்கிறா பிள்ளைகள்? சரி, ஓகே. அப்ப நாங்க முடிச்சு கொள்வோம் என்ன? ரைட். பார்ட் 2 படிக்கணுமா இன்ஷா அல்லாஹ். பார்ட் 2 படிக்கணும். ரைட். மரியம் சொல்லுங்க என்ன? தரிஸ் 89வது தத்ரீபாத்ல 3வதும் 5வதுமா இல்லாட்டி 3வது மட்டுமா? 3வதும் 5வது ரெண்டுமா? 3வதும் 5வதுமா? ரைட். அடுத்த எக்ஸாமுக்கு எக்ஸாம்ல வந்து எக்ஸாம்பிள் வார இல்லையா மரியம் மகள்? எக்ஸாம்ல வந்து எக்ஸாம்பிள் வார இல்ல. சரியா? இங்க தந்ததுக்கு எக்ஸாம்ல வராத. சரி, ஓகே. சரி, அப்ப நாங்க முடிச்சு கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.